Hey guys, welcome back to Blue Boy Vlogs and I'm Blue Boy. So excited to meet you guys in this video. So in the video it's really going to be fun. We are going to go ride the Ducati Multistrada series. So okay, Ducati t-shirt la potrken paringa. Yes, I am a little excited. Ducati la netha call pannanga enakku call panni indha mari bike vandirukku. Why don't you come and ride it and see அப்படினு சொல்லிருந்தாங்க. Because in the particular edition like இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அங்க இருக்கு and then it's going to another showroom. So we are going to go test ride it today. Let's see how the video goes. Hope you guys enjoy this video. Wait for more interesting details on Ducati Multistrada. Okay, Ducati showroom வந்துட்டேன். I'm super excited. V4S the best part உள்ள வந்தானே ஒன்னு சொன்னாங்க. இந்த V4S வந்து இது வரைக்கும் ஒரு 12 பேர் தான் சவுத் இந்தியால ஓட்டிருக்காங்க and I'm going to be one of them including okay I don't want to mention names. சில பேர்லாம் ஓட்டிருக்காங்க இந்த வண்டியை. So அந்த வண்டியை நான் ஓட்ட போறேன் இப்போ. And the best part வந்து this vehicle is like super huge. நமக்கு Ducati Multistrada போய் தெரியும். But in the V4S வந்து it's got features loaded. நான் இப்போ ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வண்டி வரட்டும். பைக் உள்ளே இருக்க வெளில எடுத்துகிட்டு வராங்க எனக்காக. ரியலி எக்ஸைட்டட். பைக் பின்னாடி நிற்குது. லுக்ஸ் லைக் அ பீஸ்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். வண்டி ஓட்டுறதா வண்டியை பற்றி பேசுறதானே தெரியல. இதை பற்றி சொல்லணுன்னாக்கா இட்ஸ் த Ducati Multistrada V4S. இட்ஸ் காட் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் இட். இட்ஸ் காட் ஹீட்டட் கிரிப்ஸ். இட்ஸ் காட் அ ரேடார். என்னடா ரேடார் சிஸ்டம்னு பார்க்குறீங்களா? ரேடார்லாம் வந்து நம்ம ஃப்ளைட்டு ஷிப்லலாம் பார்த்துருப்போம். பட் இது பைக்லேயே இருக்குது. பட் வாட் இட் ஆக்சுவலி டஸ் இஸ் லைக் நமக்கு பின்னாடி ஏதாவது வண்டி வேகமாக வருதுனாக்கா it will indicate us and slight பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போக வைக்கும். தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். முன்னாடி போகிற வண்டி அதே மாதிரி ஸ்பீட் ட்ராப் பண்ணிச்சுனாக்கா அதை கால்குலேட் பண்ணி ஸ்லைட்டாக ஸ்பீட் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம தான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு அதுவே எல்லாம் பண்ணாது. இட் இஸ் மோர் ஆஃப் அன் அலர்ட்டிங் திங் ஐ வுட் சே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இன் இட்ஸ் காட் எண்டூரோ மோட், இட்ஸ் காட் அர்பன் மோட், இட்ஸ் காட் ஸ்போர்ட் மோட். இட்ஸ் லோடட் வித் எவ்ரி திங். உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் செனா யூஸ் பண்ணுறீங்கன்னா செனா யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். It is loaded. நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணால் அதே பண்ணிக்கலாம். and it's got height adjustments. it's got everything. okay so நான் வந்து இப்போ பைக் ஆன் பண்ண போகிறேன். இந்த பைக் ஆன் பண்ணுறதுக்கு என்னடா சாவி இல்லைன்னு தெரியுங்களா? சாவி இருக்குது உள்ளே பத்திரமா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஃபாப் இருக்குது. என்னடா சாவியை ஃபாப்ன்றனா? எஸ், தீஸ் கீஸ் ஆர் கால்ட் ஃபாப். பேசிக்காக இது வந்து கீலெஸ் என்ட்ரி தான். கார் மாதிரியே தான். லைக் நம்மக்கிட்ட சாவி இருந்தால் மட்டும் போதும்.
அப்படி நீங்கள் சாவியை தான் தொலைச்சிட்டேன் இல்லை சாவியை வீட்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், எப்படி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன்னா நோ ப்ராப்ளம். இட்ஸ் காட் அ பின்கோட் லாக் இன் இட். நீங்கள் அந்த பின்கோட் லாக் யூஸ் பண்ணி உங்களோட 4 டிஜிட் பின்னை போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ வி கேன் நெவர் அஃபோர்ட் டு லூஸ் ஆர் கீஸ். ஸோ நம்ம கீஸ் எடுத்துகிட்டு போகணும் கூட அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் நமக்கு பின் லாக் தெரியும்னாக்கா. ஸோ இந்த கீ வந்து நான் இங்கே வச்சிடுறேன் உள்ள பாக்ஸ்க்குள்ளே. and I'm going to turn on the vehicle now. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பைக் டர்ன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம், ஸ்பீடோ எல்லாமே காட்டும். ஸ்பீடோ வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இதில் தான் காட்டும். அது எலக்ட்ரானிக்கு சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால வெஹிக்கிளோட சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் காட்டுது உங்களுக்கு. அப்படிங்க லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன மெனூஸ் கனெக்ட் பண்ணலான்றது காட்டுது. இட் இஸ் நாட் அ டச் ஸ்க்ரீன், பட் யூ கேன் வேவ் ஆல் தீஸ் திங்ஸ். குட்டி ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூவல் லெவல்ஸ் காட்டுது, டைமு, ஆர்பிஎம், என்ன மோடில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இப்போ வந்து டூரிங் மோடில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஷோயிங் டூரிங் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த வெஹிக்கிள் அண்ட் ஏர். அகெயின் ரேஞ்ச் வந்து 75 கிலோமீட்டர்ஸ். ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் அட்ஜஸ்ட் யுவர் ட்ரிப் மீட்டர் பேஸ்ட் ஆன் தட். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து லைக் இங்கே இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் தி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து என்னன்னாக்கா லைக் நீங்கள் வந்து லைக் க்ரூஸ் கண்ட்ரோலில் ஓட்டிகிட்ருக்கீங்க. முன்னாடி இருக்க வண்டி வந்து லைக் சடனாக வந்து நீங்கள் 120 லாக் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. முன்னாடி போகிற வண்டி 120ல் போயிட்டுருக்கு. சடனாக அவங்க ஸ்பீட் ட்ராப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடார் சிஸ்டம் ஆக்டிவேட்டில் இருக்கும் எப்பவுமே. ஸோ முன்னாடி போகிற வண்டி ஒரு 10 kmph ட்ராப் பண்ணாக்கா கிராஜுவலாக உங்கள் வண்டியோட ஸ்பீடையும் குறைச்சி ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லோ டவுன் பண்ணிடும். இன்ஜின் பிரேக்கிங் மாதிரியும் பார்த்துக்கோங்களேன். அண்ட் யூ காட் தி இங்கே நான் ஜாய்ஸ்டிக்கில் மூவ் பண்ணுற ஒன்றொன்னா ஃபீச்சர் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் தி டுகாட்டி கனெக்ட். இது பேசிக்காக வந்து லைக் நம்ம ஃபோனை வந்து நம்மளோட மெயின் பைக்கோட இன்டர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு டுகாட்டி கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ யூஸிங் தட் we can connect it. And apart from that we have the settings menu. Okay, so settings menu குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. settings menu குள்ள போனோம்னாக்கா we have the ride mode, info display, fuel indicator, DRL nothing but நம்ம daylight running. நம்ம பாதி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்ஸ் ஆன்லேயே வரும். அது வேணும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆப்ஷனலாக. அதுக்கப்புறம் பேக்லைட், நம்மளோட டிஸ்பிளேல வர பேக்லைட் இது நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம், பட் வேணும் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதலே சொன்னேன் இல்லையா பின்கோட், இதுதான் வந்து உங்களோட பைக் லாக். சப்போஸ் நீங்கள் கீ எடுத்துகிட்டு போகல இல்லை கீயை மறந்து எங்கேயா விட்டுட்டிங்கனாக்கா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேஷன். பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இட் கம்ஸ் ஆன் யுவர் சைட் மிரர்ஸ். ஸோ சைட் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த பிளைண்ட் ஸ்பாட் இண்டிகேஷன். பேசிக்காக நமக்கு வந்து பக்கத்தில் இல்லை பின்னாடியில் வந்து ஒரு 25 kmph மூவிங்கில் தான் இது ஒர்க் ஆகும். 25 kmph யாராவது நம்மளை டெயில் கேட் பண்ணிவிட்டு நமக்கு தெரியாமல் மிரரில் என்ன நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் தெரியும், அதை தாண்டி யாராவது அந்த கணக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ அவங்க 25 kmph நம்ம கூடயே வராங்கனாக்கா இது வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ஒரு எல்லோ கலர் லைட் எரியும். ரைட்னா ரைட்டில் எரியும், லெஃப்ட்டில் யாராவது வராங்கன்னா லெஃப்ட்டில் எரியும். ஸோ திஸ் இஸ் அன் ஆடட் ஃபீச்சர் ஃபார் இட். அண்ட் தென் கம்ஸ் ஆர் டேட் அண்ட் டைம் செட்டிங். ஸோ டேட் அண்ட் டைம் செட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் we have the service record. ஸோ பேசிக்காக எவ்ரி 1000 kilometers நம்ம சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோன்றதுக்கு இது. அதுக்கப்புறம் இட்ஸ் காட் த லேப். இட்ஸ் a ஸ்போர்ட்டி இன்ஜின். அது நான் முக்கியமாக சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஸ்போர்ட்டி இன்ஜின் வித் டூரிங் பாடி, that's what I would say. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்போர்ட்டிங் மாதிரி நீங்கள் லேப் வச்சு டைம் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கனாக்கா யூ கேன் செட் யுவர் லேப்ஸ் ஹியர். ஸோ ட்ராக்கில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் டயர் கேலிப்ரேஷன் சேம் ஃபார் நம்மலாம் வந்து கார்லாம் வந்து ரிம்ஸ் டயர்ஸ் சேஞ்ச் பண்ண அப்புறம் வந்து டயர்ஸை கேலிப்ரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். எவ்ரி 5 kilometers இவ்வளோ ஸ்பீட் ஓட்டுங்க, 10 kilometers இவ்வளோ ஸ்பீட் ஓட்டுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் காட்டும். அது பிரகாரம் நம்ம ஓட்டினா ஆட்டோமேட்டிக்காக டயர்ஸ் கேலிப்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம வெளில கொடுத்து டயர்ஸை பேலன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ப்ளூடூத். யூனோ ஆப்வியஸ்லி ப்ளூடூத் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். தென் கம்ஸ் ஆர் டர்ன் சிக்னல்ஸ். தென் கம்ஸ் ஆர் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ். வந்து நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோமா, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்றது. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர் டயர் ப்ரெஷர்ஸ் காட்டுறது அதெல்லாம். அண்ட் தென் கம்ஸ் ஆர் பேசிக் இன்ஃபோ அண்ட் தென் த ரைடிங் மோட். ஓகே, ஸோ உள்ள இருக்க செட்டிங்ஸ் மெனு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். லெட்ஸ் see that. So first we have the touring mode. It comes with a standard set. இது எல்லாமே ப்ரீடிஃபைன்ட் செட்டிங்ஸ், எல்லாமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஷாக்ஸோட வெயிட் பேலன்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே பண்ணிக்கும். நான் இப்போ எண்டூரோக்கு மாற்றுறேன். எண்டூரோ இஸ் நத்திங் பட் ஆர் ஆஃப் ரைடிங் மோட். இப்போ ஆஃப் ரைடிங் போகிறோம்னாக்கா அது எல்லாமே மாறிடும். திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரீலோட் 8 இருக்குது, டிடிடிசி வந்து 2 இருக்குது, ABS 1
ABS 1 இருக்குது. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் எண்டூரோ போகிறீங்கன்னா வண்டி உங்களுக்கு வீலி ஆகாது. நெக்ஸ்ட் கம்ஸ் தி அர்பன் மோட். ஆப்வியஸ்லி நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம்னாக்கா இந்த மோட்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ரியர் சஸ்பென்ஷன் வந்து மீடியம்க்கு போயிடுச்சு. ப்ரீலோட் வந்து 4 இருக்குது. ஸோ சிட்டி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்போர்ட் மோட் which is the mode I would really love to drive. இதில் வந்து உங்களுக்கு full 170 bhp is unleashed, whereas நீங்கள் city or urban or the enduro mode or the touring modeலாம் போகிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டார்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், speeds will be different. Those were the riding modes of the vehicle. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. I will show you the user interface now. இது எப்படின்னாக்கா யூசர் இன்டர்ஃபேஸ் இன் சென்ஸ் லைக் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள டாகிள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த லெஃப்ட் சைட் பேனலில் தான் பண்ண போகிறோம். ஐ வில் ஷோ யூ க்ளோஸ் அப் ஆஃப் தட் அண்ட் ஐ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜாய்ஸ்டிக். நம்ம மூவ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோட் செலக்ட் பண்ணால் இதை கிளிக் பண்ணுவேன், அங்கே பார்த்தீங்கன்னா மோட் மாறும். ஸோ நான் இப்போ மேலே கீழே மூவ் பண்ணனாக்கா மூவ் பண்ணும்போது அங்கே மேலே மூவ் ஆகும், கீழே மூவ் ஆகும். திஸ் இஸ் ஜாய்ஸ்டிக். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டாகிள் பண்ணி ஃபுல்லாகவே மூவ் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ திருப்பி நீங்கள் மெனு விட்டு வெளில வரணும், லெஃப்ட் அடிச்சிங்கன்னா போதும், நீங்கள் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சஸ்பென்ஷன் மோட். இப்போ கரண்ட்டாக ரைடரில் இருக்குது. ஸோ ரைடரில் வச்சோன்னாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி ஹைட் இறங்கிடும். ஸோ இட் வில் பி ஆன் த லோவஸ்ட் லெவல் விச் இஸ் குட் ஃபார் அஸ். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் நம்ம டோ டிப் பண்ணி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷிஃப்டிங் டு ரைடர் வித் பேக்கேஜ், அதுக்கேற்ற மாதிரி மாறும். அண்ட் யூ காட் லைக் ரைடர் அண்ட் பேசஞ்சர்னாக்கா இந்த மோட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மோட் இஸ் த ரைடர், பேசஞ்சர் அண்ட் த பேக்கேஜ். ஸோ ஃபுல் ஆன் செட்டப், 2 பேனியர்ஸ் இருக்குது, ரியர் டாப் பாக்ஸ் இருக்குது, and we have a passenger sitting behind us naka in the mode set panikalam. And here comes the auto leveling mode. This is actually the best mode to ride in because aduve automatically ella maathikum. And in fact idha vandu enakku explain pannonaka oru vishayam irukku. When it comes to the auto leveling mode, the shocks work independently. And best part enna இப்போ for example நீங்க வண்டில போறீங்க வெச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வியூன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வண்டி போகுது, ஒரு பள்ளத்துல ஏறி இறங்குதுனாக்கா ஃபுல் வண்டிமே தான் பவுன்ஸ் ஆகி போகும். பட் இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ்னா the shocks work independently. So the shocks will work, the body of the vehicle will remain the same. ஒரு gimbal மாதிரி ஒர்க் ஆகும்னா பார்த்துக்கோங்களேன். So the vehicle will go stable, வெறும் டயர்ஸ் அண்ட் ஷாக்ஸ் மட்டும் மேலே கீழே போயிட்டு வரும், which is an amazing feature. Next comes the cruise control. Cruise control பார்த்தீங்கன்னாக்கா just a one click button away. So I'll show you how it is. So இதுதான் பார்த்தீங்கன்னா cruise control button. So all you have to do is just click this button and automatically இங்கே பார்த்தீங்கன்னாக்கா you have the cruise control mode on. So that's your indication. திருப்பியும் வந்து நம்ம அதை click பண்ணிட்டோம்னாக்கா it will go off. Okay, it's not being off. Okay, off பண்ணிட்டேன். So now the riding cruise control off பண்ணிட்டேன். So the mode தெரியல இப்போ. And you've got the hazard light switch here and vehicle pass light flash பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ எதிர்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு லைட்ஸ் ஃப்ளாஷ் ஆகும். அதே போல் இப்போ நம்ம ஹீட்டட் கிரிப்ஸ் மாற்றணும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் ட்ரை தி ஹீட்டட் கிரிப்ஸ்னாக்கா இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் இருக்குது. யூ கேன் ப்ரெஸ் திஸ் அண்ட் யூஸ் இட் அஸ் அ ஹீட்டட் கிரிப். ஸோ வின்டர் கண்டிஷன்ஸில் நம்ம ஓட்டுறோம், கோல்ட் கிளைமேட்டில் ஓட்டுறோம்னாக்கா திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் ஓகே, ஸோ என்ன டயர்ஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு பிரிலி டயர்ஸ் தான் வருது. And I think the threading looks beautiful. அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷினில், மைக்ரோவேவில், மீதி எல்லாமே இருக்குது. நம்ம வண்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், நேராக லடாக் போய் முடிக்கிறோம் ரைடு. அந்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் இப்போ நான் ஓட்ட போகிறேன். நான் உட்காந்து பார்த்ததுலேயே எனக்கு அந்த கம்ஃபர்ட் அவ்வளோ நல்லா தெரிஞ்சுது. ஓட்டும் போச்சு எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓவர் டு ஹெல்மெட் கேம். What a feeling. உட்காரது செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு லெவல் இது. Oh my God, I just love it. எடுத்து ஒரு few seconds கூட ஆகல. I'm already comfortable. Seating is amazing. Wow.
ஆக்சுவலி இந்த மாதிரி உட்காந்து உடனே கம்ஃபர்ட் வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நாட் ஆல் பைக்ஸ் வில் ஹாவ் திஸ் கம்ஃபர்ட். ஐ ரியலி லவ் திஸ் பைக். ஓ மை காட், வேற லெவல். ஓகே, இங்கே ஓவர் ஹெட் ரெயிலிங் இருக்கு, தலை இடிக்குமான்னு தெரியலையே. ஓ மை காட், ஒரு ஏனி மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ ரிவன் த GSA and all. GSAலாம் வேற மாதிரி. ஹார்ன் காமெடியா இருக்கு. ஓகே, இந்த அடாப்டிவ் இண்டிகேட்டர் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ரைட் அண்ட் லெஃப்ட்ல. பிகாஸ் there is one rider next to me. அது எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா, லைக் ஒரு 25 kmph நம்ம பின்னாடி யாராவது டெயில்கேட் பண்றாங்க, இல்லைனாக்கா நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல நமக்கு வந்து அட்டைன்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும் மிரர்ல. இந்த சைடில் ரொம்ப வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அந்த மாதிரி டைமில் அதை எடுத்து காட்டும். ஸோ பிளிங்க் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம், ஓகே ரைட்டில் வண்டி இருக்குன்றது. ஓகே, நவ் இட்ஸ் பிளிங்கிங் அகைன், தேர் இஸ் a car to my right which I cannot see on the mirror. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுது அகைன் on the left. Apart from that, indicators நமக்கு கீழே லெஃப்ட் ரைட்டில் இருக்குது, we can use that also, but this is more for a driver, ரைடருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இது. ஓகே, நான் ஸ்லோவாக தான் ஓட்டுறேன் நான் இப்போ, பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த வெஹிக்கிள், அண்டர்ஸ்டாண்ட் த கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ் காட். சும்மா எடுத்த உடனே முறுக்கிறது வேண்டாம். அண்ட் கரண்ட்லி ஐ kept it on the rider seating. The rider seating பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் காட் லைக் adjustable heights also. ரைடரில் வச்சுருக்கேன்னாக்கா லோவஸ்ட் மோடில் இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த கால் ரீச் பண்ண முடியும். பட் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டு அந்த வண்டிக்குனாக்கா we will try the other riding modes also. Feels amazing. Okay, ஒரு டிராஃபிக்ல இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறேன், it doesn't even feel like so big to me. Okay, it's a real test for the traffic. Because generally all these big bikes get overheated in the traffic ஓட்டும் போச்சு, but here now it is like really comfortable. கால் அந்த ஹீட்டே தெரியல. I'm wearing my jeans and shoes though, ரைடிங் ஷூஸ் போடல, but just normal sneakers மாதிரி தான் போட்டிருக்கேன். Still it feels good, not all that hot. ஜென்ரலாக இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது, என்ன சார் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், எப்படி ஓட்டுறீங்கன்னு வாங்க. பட் ஆக்சுவலி டசன்ட் ஃபீல், இட்ஸ் ஃபீல் ஸோ லைட். ஒரு ஹிமாலயன் ஓட்டுற மாதிரி வெயிட் தான் ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஐம் நாட் கம்பேரிங் வித் ஹிமாலயன், பட் ஜஸ்ட் த ஹேண்டிலபிலிட்டி அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்து இட் இஸ் ரியலி ரியலி குட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ காட் த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆல்சோ ஹியர். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இஃப் யூர் க்ரூஸ் கண்ட்ரோல் பர்சன் லைக் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் யூ கேன் செட் த ஸ்பீட் அண்ட் ரைட் இட். பெஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னாக்கா லைக் முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்காது, முன்னாடி வண்டி 120 போயிட்டு இருக்காங்க, நீங்கள் 120 இருக்கீங்க. இஃப் தே ஸ்லோ டவுன், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஸ்லோ டவுன் ஆகிடும் வண்டி. It has got the radar system in it. The radar system basically works like 360. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி ஸ்லோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இதுவும் ஸ்லோ ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் தான் வண்டி ஃபாஸ்ட்டாக வருது, இஃப் they are getting really closeனாக்கா அதுக்கும் சென்சார்ஸ் இருக்குது. What they do, they immediately sense it and லைட்டாக கொஞ்சம் ஒரு இண்டிகேட்டர் வரும் நமக்கு முன்னாடியே, நம்மளோட டேஷ்போர்டில் இண்டிகேஷன் வந்துடும். அந்த இண்டிகேஷனை பார்த்துட்டு லைட்டாக அதுவே ஸ்பீட் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணோம். இட் will be a very very gradual increase. நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னா மூவ் ஆகாது. இட் will be a very gradual increase and நமக்கு இங்கே இண்டிகேஷன் வந்துடும். ஸோ அதை அலர்ட்டாக பேஸ் பண்ணி we can move quickly. That will be very very important thing, you know, like நமக்கு பின்னாடி வர வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு நமக்கு தெரியாது, பட் டக்குன்னு வராங்கன்றப்போ we can move immediately. That's a very very good feature. It's called the radar system. I've always ridden the GSA and the Tiger. அந்த கேட்டகரிலாம் வந்து நான் டூர் பண்ணியிருக்கேன் நிறையா. அதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அகைன் Ducati Multistrada வந்து நான் டூரிங் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் ஐ driven the older versions. பட் அது கம்பேர் பண்ணும்போது it is like really a different feel. சும்மா இது லைட்டாக ரேவ் பண்ணி பார்த்தேன், that is like crazy. The vehicle is like getting out of my hand. Wow. Okay, நம்ம கொஞ்சம் காலியான ரோட்ல பண்றது நல்லது. Let's not try it here. This is not going to be safe. This kind of power. Okay, நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கண்டிஷன்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Feels amazing, baby. So இதில் பார்த்தீங்கன்னாக்கா மோட்லாம் இருக்குது, நிறைய டிரைவிங் மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் we have the touring mode. நான் கரண்ட்டாக touring மோடில் வச்சுருக்கேன்.
அப்படின்னா ஒன் ஸ்போர்ட்டில் போட்டுக்கலாம். ஸ்போர்ட் மோட் இஸ் அபவுட் லைக் 170 ஃபுல் பிஹெச்பி அன்லீஷ் பண்ணி தரும் உங்களுக்கு. அது விட்டிங்கனாக்கா அர்பன் மோடில் போட்டுக்கலாம். அப்புறம் எண்டூரோ மோடில் போட்டுக்கலாம். எண்டூரோ இஸ் நத்திங் பட் லைக் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்கனாக்கா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூரிங் இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டார்க் வந்து ரொம்ப கிராஜுவல் இன்க்ரீஸாக இருக்கும், ஒரு சடன் அன்லீஷ்மெண்ட் இருக்காது. அதே ஸ்போர்ட்டில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் 170 பிஹெச்பி ஃபுல் டார்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கியர் கட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், வீலிஸ் மாதிரி பாப் பண்ணி வண்டி போய்கிட்டே இருக்கும். இட் வில் பி அன் அமேசிங் ஃபீலிங். ஸோ இது வரைக்கும் நான் வந்து டூரிங் மோடில் தான் ஓட்டுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் அக்கஸ்டம் டு த பைக். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மோட்லாம் நம்ம மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஒர்க்ஸ் ஆன் ஓவரால் லெவல் லைக் ரைட் ஃப்ரம் தி சஸ்பென்ஷன் லெவல், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். இட் will automatically get executed. City traffic, it's doing an amazing job. I really love this vehicle so well. It gives me an amazing feel to drive. Like நான் ஜாலியாக ஒரு கையை விட்டு ஒரு 100cc வண்டி ஓட்டி ஓட்டணும் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். It's so brilliant. Like after riding the BMW GS, I think this is one of my favorites. The Tiger is also my favorite. Tiger இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக இருக்கும், but the BMW GS is slightly on the bigger side. So இது BMW GS ஏக்கும் GS-க்கும் நடுவில் இருக்க ஒரு மாடல் இது. I think it's going to be a very tough competition for the BMW GSA and the GS category. And again talking about it, நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணனாக்கா இங்கே சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. You can put your dongle and charge it. And otherwise you have a inbuilt port. இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜர் இருக்குது. இங்கே சார்ஜர் போட்டுக்கலாம் நீங்கள் போர்ட்டில். அதுக்குள்ளே கீஸ் இருக்குது இப்போது. Okay, it's actually a keyless entry. I forgot to tell you guys. It's got a keyless entry. So சும்மா நீங்கள் கீயை பாக்கெட்டில் வச்சுட்டு கூட you can use it. Unleashing the powerன்றது வந்து உண்மையிலேயே the touring mode, I'm already comfortable with the touring mode. I think I should change the mode. So the mode change பண்ணுறேன். I am shifting it to urban. நம்ம சிட்டிக்கு ஓட்டுறோம். So let's try the urban mode now. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The best part வந்து என்னன்னாக்கா லைக் நீங்கள் வந்து வைசருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். If I press this it will go down. If I pull it up it will come up. So that நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். That is an advantage. So wind blast நம்ம டோட்டலாக கட் பண்ணிடலாம் இதில். Engine noise is amazing. It's got a light engine noise சொல்ல முடியாது. It's the exhaust note. I really love the exhaust note. The exhaust note பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு growling sound ஒன்று இருக்குது. லைட்டாக அதே பட் இட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆல்சோ. லைக் கொஞ்சம் சவுண்டு இருக்கணும் எல்லா வண்டியும். பிகாஸ் சவுண்டு இருந்தால் தான் இந்த மாதிரி வண்டி வரதே தெரியும். இல்லை பிகாஸ் நீங்கள் ட்ரைவ் பானவெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஐ ரைட் தட் ரெகுலர்லி. இட் இஸ் சூப்பர் சைலண்ட். நான் ஒரு 120 140 யாராவது கிராஸ் பண்ண கூட தெரியாது அப்படின்ற மாதிரி போயிடும். பட் திஸ் இஸ் லைக் ரியலி குட். ஒரு டீசெண்டான சவுண்டு, ஒரு டீசெண்டான ஃபீல் ஆல்சோ. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் லாங்லாம் ஓட்டுறோம்னாக்கா பிகாஸ் தீஸ் பைக்ஸ் ஆர் மென்ட் டு பி ரிடன் லைக் ஃபார் லாங் டிஸ்டன்சஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் ஓவர் சத்தம் இருந்தாலும் நம்ம காது கொய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டு கிரவுண்ட்னஸ் இருக்கும்போது இட் இஸ் வெரி குட். ஐ ரியலி லவ் இட். ஆக்சுவலி நான் வண்டி எடுக்கும்போது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹவ் கெப்ட் இட் அட் த லோவர் லெவல் பிகாஸ் 2 reasons. ஒன்று வந்து ஐ எம் நாட் யூஸ் டு திஸ் பைக், ஐம் ரைடிங் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம்னால ஐ வாண்ட் பி வெரி கம்ஃபர்டபுள் when I'm riding it. ஸோ லோவர் லெவல் வச்சு நம்ம கால் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். And if you are really a tall person, if you are like more than 6 foot naka, I think it will be very comfortable for you in the stock condition. Illa na 6 foot male 6 foot 2 6 foot 3 naka neenga height adjustments panikalam, which will be very good for you. Some feeling wow, very responsive throttle response. So company level I am just fabricated. Just love the vehicle, bro. I think BMW seriously needs to do something with the BMW now. Best part on the tank பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா tank-ஓட capacity வந்து 22 liters, which is very good for touring. Feels amazing, bro. எனக்கு இங்க இருந்து அந்த இனோவாலாம் வந்து குட்டியா தெரியுது actually. Seats are amazingly comfortable. நான் உட்காந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. உட்காந்து போச்சு அட்ஜஸ்ட் பண்ணதோட சரி. இட் ஃபீல்ஸ் அமேசிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். செகண்ட் அண்ட் 30 kmph. தேர்டு 40.
4th 40 தான் பண்ணுறேன், நாக் ஆகல. 5th 45 நாக் ஆகல. 6th gear 40 லைட்டாக நாக் ஆகுது. That is okay, that's acceptable. But in the lower speeds of 5 gears shift பண்ணி சுத்தமாக நாக் ஆகல. So this is going to be like really amazing in the street. இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறாதா இருந்தால் it's going to be really really helpful for you. Okay, the vehicle technical specifications சொல்லணும்னாக்கா it's a 1.1 liter engine, 1195 to be precise. So in the engine with 170 horsepower and 125 of Newton meters torque, I think this vehicle is really really performing well. And the service cost பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. You won't believe what is going to be the service cost for this vehicle, because best part என்னன்னாக்கா இந்த வெஹிக்கிளுக்கு you can service it like only every 15,000 kilometers for Indian conditions. Suppose இதே வண்டி நீங்கள் யூரோப்பில் ஓட்டுறீங்கன்னா it's 24,000 kilometers once you can service it. And again obviously கொஞ்சம் நீங்கள் heavy usage இருக்குது அந்த மாதிரினாக்கா you will have to do your oil change frequently. But this vehicle, it does an amazing job. Okay, the vehicle is really really comfortable. Already நான் வந்து குட்டி வண்டி ஓட்டுற மாதிரி டக்குன்னு பூந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். I don't know, like என்ன சொல்கிறதே தெரியல. வண்டி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரியே இல்லை. பார்த்தீங்கன்னா I'm just waving through traffic. எல்லா கேப்லையும் போடலாம். நம்ம ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. I'm like all over the road. I'm just trying to understand how the handling is in the traffic. இப்போ டக்குன்னு பூந்து போகிறதுலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையிலேயே. Oh my god, நான் இவ்வளோலாம் ஜிஎஸ்சியும் டைகரும் தான் குருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த லைனில் இப்போ Ducati Multistrada V4S. Wow, it's time to test the sports mode. So sports mode மூவ் பண்ணிக்கலாம். Okay, it's a sports mode. I'm selecting it. Select ஆயிடுச்சா? Yes. Okay, sport mode மாட்டியாச்சு. இப்போ எப்படி பார்ப்போம். Wow. So கொஞ்சம் the traffic clear ஆனோடனே we'll just wait for the traffic to clear. So traffic கொஞ்சம் மூவ் பண்ணனே கொஞ்சம் ரைவ் பண்ணி பார்க்கலாம். First second shift I'm not going to talk because I need to concentrate on the road now. So இந்த speed mode நம்ம just check பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Whoa, வண்டி serious sports mode la. Wow, my boss. ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படியே வண்டி வேற லெவலில் ரியாக்ட் ஆகுது. அப்படியே நான் த்ராட்டில் தான் விட்டு இன்ஜின் பிரேக்கிங் இஸ் ரியலி குட். அதுலேயே நமக்கு பாதி கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ பிரேக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபீல் ஸோ குட், ஸோ குட். ஸ்போர்ட்ஸ் மோட் இஸ் ரியலி பவர்ஃபுல். ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டுது. Oh my god, feels so amazing. இது BMW இப்படி இருக்கு, டைகரோட பெட்டரா இருக்கு, அந்த மாதிரி கம்பேரே பண்ண முடியல. It's got its own style because all these 3 bikes are like excellent in their own way. And இது வந்து பாத்தீங்கன்னா almost BMW எல்லா ஃபீச்சர்ஸ்மே வருது. ஸோ அதனால it's still like very very close to a GSA. பட் GSA போகும்போது நம்ம டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிள் பீஃப் டப்பாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுது. இதில் ஹீட்டட் கிரிப்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோலு, ரைடிங் மோட்ஸ் லைக் ஸ்போர்ட், அர்பன், enduro, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு. அண்ட் யூ காட் தி வெஹிக்கிள் ஃப்ளாஷர் ஹியர். அண்ட் தென் வாட் இஸ் யூ நீட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ஜஸ்ட் லைக் ஒன் அமேசிங் திங் டு சி. என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இதெல்லாம். இட்ஸ் அமேசிங் வெஹிக்கிள் ஆல் டுகெதர். ஓகே, லெட்ஸ் see. Feels amazing. What happened, Loro? நான் பறக்கிறேன், amazing, bro. Wow. Oh, what a power. I just love it.
சீசா விண்ட் பிளாஸ்ட் ஒன்றுமே இல்லை ப்ரோ. லைக் இதுவே முன்னாடி லைக் என்ன சொல்லுங்க, டோட்டலாக கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டல் விண்ட் பிளாஸ்ட் எதுவுமே இல்லை, வண்டி வேறு போய்கிட்டே இருக்கு. Wow, feels so good bro. Check out the way I'm moving. Oh my god, I can just ride through. I just feel like riding Himalayan சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. It's about 236 kilos. Look at the braking. Wow, அப்படியே சும்மா நச்சுன்னு உட்காரு. It just listens to me baby. Whoa. Fly baby, fly. Let's go. Woo. I'm in love with this vehicle bro. நான் இன்ஜின் பிரேக்கிங்கா பண்றேன், எதுவுமே பண்ண, பிரேக்கே கால் வைக்கல, கையும் வைக்கல, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு கிராஜுவலா இருக்குது. Oh my god, I just love it man. It can do magic, I'm telling you. This vehicle is just phenomenal. I don't know, like நான் பழைய எண்டூரோ ஓட்டுறதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு. ஓ மை காட். நம்ம எண்டூரோ மோட் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பிகாஸ் ஆஃப் ரோடிங்கில் தான் டெஸ்ட் பண்ணோம். பட் சிட்டிக்குள்ள பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் தி ஸ்போர்ட் மோட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட்லி வேற லெவல், வேற மோடில் டோட்டலாக இருக்குது. இட் இஸ் நாட் ஸ்போர்ட் மோட், இட்ஸ் பேய் மோட். ஸோ பேய் மாதிரி போய் வேண்டும். Okay, wow, the vehicle just feels amazing. வேற லெவலில் இருக்கு. I'm in love with the vehicle like crazy. Ducati வேற லெவல், Ducati Multistrada like crazy, thumbs up for it. Okay, I went for the ride was awesome. It is one of the best experiences with Ducati. Okay, so talking about Multistrada 4S, it's an amazing vehicle. I had a brilliant experience. Like day to day commute bike மாதிரியே கொஞ்சம் கூட பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த வண்டியை. ஏன்னாக்கா ஃபஸ்ட் திங் வந்து நான் டெஸ்ட் பண்ணதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி கண்டிஷன் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆஃப் ரோடிங்லாம் போகல. பட் ஸ்பீட்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸில் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் அமேசிங். இட் வாஸ் பர்ஃபார்மிங் ரியலி வெல் இன்சைட் த சிட்டி. அண்ட் த ஸ்போர்ட் மோட் இஸ் அ மஸ்ட் சே. தட் இஸ் தி மோட். அதை போட்டோன்னே இட்ஸ் லைக் ரேஸ் மோடுன்னு சொல்லலாம், ஸ்போர்ட்ஸ் மோட் கூட சொல்லக்கூடாது. இட்ஸ் அ ரேஸ் மோட். வண்டி சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. And the amazing throttle response and the braking is amazing. The braking is by Brembo and no complaints at all about the vehicle. And the best part, Ducati vandi one overheat aglanaka. I am so surprised because now ஓட்டுன Ducatis எல்லாமே பாஸ்ட்ல வந்து அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்திருக்கு. தட் இங்கேருந்து நம்ம ஒரு சிக்னல் டு சிக்னல் போகிறதுக்குள்ளே வண்டி ஒரு வாட்டி நின்று நம்ம வந்து பேண்ட்டை தட்டிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சூடு இருக்கும். பட் இதில் வந்து கிட்டத்தட்ட 1 hour நான் சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டியிருக்கேன். ஓட்டியும் நாட் ஈவன் ஹீட்டோட வேவ் படவே இல்லை மேலே, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது ஏன்னாக்கா பெஸ்ட் பார்ட் தேவ் காட் டிசைன் டன் ஆன் த சைட் ஃபேரிங், ஒரு ஃபின்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி அந்த ஹீட் வேவை ஃபுல்லாக வந்து சைட் வேஸில் தள்ளிடுது. ஸோ யாராவது பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா அவங்க மேலே மட்டும்தான் படும், ரைடர் மேலே படாது. வெல் ஜோக்ஸ் அப்பார்ட், திஸ் வெஹிக்கிள் இஸ் லைக் really amazing. ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், ஐ ஷுட் ரியலி தேங்க் தி சென்னை Ducati ஷோரூம். அண்ட் ஐ நோ தீஸ் பீப்புள் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு 11 o'clock இந்த ஷோரூம் பர்சன் கால் மீ அப். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், கொஞ்சம் அவர் வந்து ப்ரைவசிக்காக வந்து பேர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் பேர் சொல்லலை. ஸோ அவர் வந்து எனக்கு நைட் 11 o'clock கால் பண்ணார். சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் நான் உங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு Ducati V4S வந்திருக்கு டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள், நீங்கள் வந்து ஏன் ஓட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பிகாஸ் ஹீ நோஸ் தட் ஐ லைக் வெஹிக்கிள்ஸ் அ லாட். ஸோ ஹி கால் மீ. அண்ட் அதில் வேர்ஸ் பார்ட் என்னன்னாக்கா அது வந்து இன்றைக்கி தான் போகுது. ஸோ இதை வந்து ஓட்டுறதே வந்து லைக் இந்தியாவிலே ஒரு வண்டி தான் இருக்குது டெஸ்ட் ரைடுக்கு. அண்ட் அது டெல்லி ஷோரூம்லேருந்து இங்கே வந்திருக்கு, தட் இஸ் Ducati இந்தியாவிலேருந்து. ஸோ சென்னைக்கு வந்திருக்கு. அண்ட் சவுத் இந்தியாவிலே வந்து டோட்டலாக என்னோட சேர்த்து மொத்தம் வந்து ஒரு 12 பேர் வரைக்கும் அந்த வண்டியை ஓட்டியிருக்காங்க. அண்ட் ஐ எம் த லக்கி 12 ஐ கெஸ். ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் பார்ட். ஸோ நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலாம் மக்கள்கிட்ட, நான் Ducati Multistrada 4S நான் தான் சவுத் இந்தியாவிலே 12ஆவதாக ஓட்டினேன்னு சொல்லலாம். ஸோ வண்டி வெயிட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அபவுட் 215 kilos. கர்வ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 240 kilos. பட் வண்டி ஓட்டும் போச்சு இந்த வெயிட் ஃபீலே ஆகாது. இட் இஸ் சூப்பர் லைட். ஒரு ஹிமாலயன் எப்படி ஓட்டுவோமோ அதுமாதிரி வளைச்சி ஓட்டலாம். இட் இஸ் ஸோ
ஈஸி. அந்த வெயிட் இஸ் நெவர் ஃபெல்ட். அஃப்கோர்ஸ் ஜிஎஸ் ஓட்டும்போது உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில வண்டியெல்லாம் அந்த வெயிட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். பட் திஸ் பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் வெஹிக்கிள் இஸ் யூ டோன்ட் ஃபீல் தி வெயிட் அட் ஆல். ஸோ பைக்கோட சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. ஜென்ரலாக இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ்லாம் வந்து அண்ட் எஸ்பெஷலி Ducati எல்லாருமே வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆர் ரேதர் சே ஒரு ரூமர் இருந்திருக்கு, Ducati இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் இன் சர்வீஸ்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் Ducati இஸ் நாட் ஆல் தட் எக்ஸ்பென்சிவ் இன் சர்வீஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் Multistrada 4S வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் கோனா காஸ்ட் யூ மோர் தென் 10,000 to 12,000 rupees in a service, and the service is like 15,000 kilometers once. That's like yearly once. அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். So it's not going to be all that expensive. And in fact என் பின்னாடி நிற்கிற வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சர்வீஸ் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 8,000 to 10,000 அவ்வளோ தாங்க வரும். 8,000 to 10,000 rupees தான் வரும். So Ducati is not all that expensive when it comes to service cost. Of course நிறைய பேர் கேட்பீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கு 10,000 it is for 1 year or 15,000 kilometers, and yearly ஒரு 10,000 or 12,000 rupees for a big bike service center is very very minimal. Because நம்ம நார்மலாக ஒரு சின்ன வண்டியாக இருக்கட்டும், ஒரு என்ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேடிஎம் இருந்தால் நம்ம எவ்ரி 3 months once or 6 months once சர்வீஸ் கொடுப்போம். அதே காஸ்ட் தான் கிட்டத்தட்ட வரப்போகுது, ஒரு 6 to 8,000 வரப்போகுது மேக்ஸிமம், டிபெண்டிங் ஆன் த சர்வீஸ் தட் வி கெட் ஃப்ரம் தெம். ஸோ அதனால் கம்பேரிங் டு அ பிக் பைக் ஐ திங்க் த சர்வீஸ் காஸ்ட் இஸ் வெரி சீப். ஓகே, ஸோ Ducati ஷோரூமில் கிளம்பியாச்சு. நான் ஹெடிங் பேக் ஹோம். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே. I was super excited. ஸோ வெளில போனால் லைட் எடுக்காது. ஸோ நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் Ducati ஷோரூமோட டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா Ducatiயில் வாங்குற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஐ வில் கெட் யூ த பெஸ்ட் சர்வீஸ். ஐ வில் புட் யூ ஆன் டு த ரைட் பர்சன். யார் பர்சன்றதை நான் காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் ரீச் தம் அவுட். So I'll meet you guys soon with another interesting video. It's your Blue Boy signing off. Bye.